சங்கைக்குரியவர்களே, தற்பொழுது நாங்கள் அடைஞ்சிக்கக்கூடிய மாதம் இஸ்லாத்தினுடைய 8வது மாதம். இஸ்லாத்தினுடைய 8வது மாதம். இதுக்கு அரபுல ஷாபான் மாதம் என்று சொல்லப்படும். ஷாபான் மாதம் இது அரபியினுடைய 8வது மாதத்தில் இருக்கிறோம். இந்த 8வது மாதமாகிய ஷாபான் மாதத்துக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்குதா, விசேட சிறப்புகள் இருக்குதான்னு பார்த்தால் விசேடமான சிறப்பு ஒன்று இந்த மாதத்துக்கு இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ஏனைய மாதத்துகளை விட அதிகமான இபாதத்துல ஒரு இன்க்ரீஸ்மெண்ட், ஒரு அதிகத்தை ஏற்படுத்தி செஞ்சிருக்கிறாங்க. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான முறையில் செய்த ஒரு இபாதத்தில் ஒன்றுதான் இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிப்பாங்க. ஏனைய மாதங்களில் நோன்பு பிடிப்பதை விட அதிகமான நோன்பு, இது நான் சொல்றது சுன்னத்தான நோன்பு, அதிகமான சுன்னத்தான நோன்புகளை இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிடிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், சஹாபாக்கள் என்று சொல்றவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் அணுவா பின்பற்றுவாங்க, அணுவாக கவர் பண்ணுவாங்க, அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. நபி அவங்க இதையும் இப்படி செஞ்சாங்க, இதையும் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்ற விஷயம். வளமைக்கு மாற்றமான ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா உடனே கேள்வியா கேட்பேன், யார சொல்ல இப்படி செஞ்சீங்க? வளமையா நபி அவங்க மிம்பர் படிக்க ஏறும் போது சும்மா ஏறுவாங்க, ஆனா ஒரு தடவை ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லி ஏறுறாங்க. கேட்டாங்க, ஏன் யார சொல்ல இப்படி செஞ்சீங்க? வளமையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்காத ஒரு இடத்துல அல்லாஹு அக்பர் என்றாங்க, சுப்ஹானல்லாஹ் என்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் யார சொல்ல இப்படி இந்த வார்த்தையை பாவிச்சீங்கன்னு. அதே போலதான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அஸருடைய தொழுகை எத்தனை ரக்காத்? 4 ரக்காத். 4 ரக்காத் தொழுகையை 3 ரக்காத்தா தொழுவிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல அமர்ந்துடுறாங்க சலாம் கொடுத்தோன்னு. இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் குழப்பம், 4 ரக்காத் தொழுகை, அப்ப 3 ரக்காத்தை தொழுவிச்சாங்க, என்ன நினைச்சு ஒரு சஹாபி எழுப்பி போறாங்க. பேத்தி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அகுஸிரத்திஸ் ஸலா அம் நஸீத்? யா ரசூலல்லாஹ் தொழுகை சுருக்கப்பட்டுருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ஏன்னா 4 ரக்காத் தொழணும், ஒன்றோ இந்த இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் 3 ரக்காத்தா சுருக்கப்பட்டுருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அசல நபி அவங்க நீங்க மறந்துறாங்க, மறந்த ஒரு சம்பவம் ஏற்படுது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு, என்ன இதுக்கு முதலையும் பல தடவை நான் சொல்லிக்கிற விஷயம்தான், சஹாபாக்கள் நபி அவங்க எந்த அளவுக்கு பின்பற்றுவாங்க என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போகக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல என்னாவது ஒரு விடயம் இந்திக்கும், அதனால நபி அவங்க குனிஞ்சு போறாங்க. ஒரு மர கொப்பு ஏதாவது இந்திக்கும், அதாவது கீழே குனிஞ்சு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போறோம், அந்த இடத்துல இன்னொரு சாபி போறாங்க, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போகக்கூடிய அந்த மரக்கொப்பு அங்கிட்ட இல்ல. ஆனாலும் நபி அவங்க இந்த இடத்துல குனிஞ்சு போனதுனால மரக்கப்பு இல்ல, நேரம் நடந்து போகலாம், ஆனால் அது கீழே சும்மா மரக்கொப்பு இருந்தா எப்படி குனிஞ்சு போவாங்களோ குனிஞ்சு போறாங்க. கேட்கறதுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னையோட ஒரு தடவை இந்த ரோடால போகக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல மரக்கொப்பு நீங்கி குனிஞ்சு போனாங்க, அதனால நானும் குனிஞ்சு போகிறேன். அந்த அளவுக்கு சுன்னத்துகளை நபி அவங்க ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் பார்த்து பின்பற்றக்கூடிய. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துல அப்ப விட்டுப்பாங்களா? நபி அவங்க எச்சி துப்புற எப்படி, ஆட்சி செய்யற எப்படி, தன் மனைவிமாரோடு நடந்து கொள்ற எப்படி, மக்களோடு நடந்து கொள்ற எப்படி, அந்த வீட்டார்களோடு நடந்து கொள்ற எப்படி என்ற எல்லா விஷயத்தையும் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிடியூட பார்த்த சஹாபாக்கள் நபி அவங்க இபாதத்தை பார்த்திக்க மாட்டாங்களா? நிச்சயமாக அதுலயும் பார்த்திருப்பாங்க. எனவே தான் அதிகமான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவா செய்யக்கூடிய நேரத்துல அதையும் எக்ஸ்ட்ரா நடக்குது, குறைவா செய்யக்கூடிய குறைவா செஞ்சீங்க அதையும் கேட்பாங்க. இப்படியான ஒரு விடயம் தான் ஹஸரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரம் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். யா ரசூலல்லாஹ் ஷஅபான் மாதம், அதாவது நாங்க தற்போது கூடிய இந்த மாதம் இருக்குது, இந்த மாதத்துல நீங்க அதிகமாக நோன்பு பிடிப்பதை போன்று எந்த ஒரு மாதத்திலையும் நான் கண்டில்லை யா ரசூலல்லாஹ். அதாவது சுன்னத்தான நோன்பு சொல்லப்படுவது. ஏனைய மாதங்கள் எத்தனையோ மாதங்கள் இருக்குது, 12 மாதங்கள்ல ஒரு மாதம் ரமதான் என்று வச்சால் மற்ற 11 மாதங்களையும் நீங்க ஷாபான்ல நோன்பு பிடிக்கிறத போல வேற எந்த ஒரு மாதத்திலையும் நோன்பு பிடிக்கிறது நான் கண்டே இல்லையா யார சூழல்லா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு பிடிப்பாங்க. இதுக்கு இன்னொரு ஆதாரம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். புகார்ல வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூம் ஹத்தா நகூல் லா யுஃப்திர் வ யுஃப்திர் ஹத்தா நகூல் லா யஸூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்தில் எந்த அளவுக்கு நோன்பு பிடிப்பாங்கன்னா, நாங்க சில நினைப்போம் நோன்பை விடக்கூடாதா, நபி அவங்க நோன்பை விட்டுட்டு ஒரு சும்மா சாதாரண வைக்க கூடாதான்னு நினைப்போம். இன்னும் சில நேரம் எந்த அளவுக்குண்டாக நோன்பே பிடிக்க மாட்டாங்க இந்த மாதத்துல. நாங்க நினைப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்க மாட்டாங்களா அப்படி என்று நினைக்கிற அளவுக்கு நோன்புகளை விடுவாங்களும் தான் பிடிப்பாங்களும் தான். இன்னும் சொல்றாங்க,
وما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل صيام شهر إلا رمضان وما رأيته أكثر صياما منه في شعبان. ஒரு மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தவர்களாக இருந்தால் அது ரமதான் மாதத்தில் தான் ஒரு மாதம் கண்டினியூவா பிடிப்பாங்க. அந்த மாதம் ஒன்றிலிருந்து பிற 30 29 அது வரைக்கும் பிடிச்ச ஒரு நோன்பு என்றால் அது ரமலான் மாதம் தான். ஆனால் ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க என்று சொன்னால் அது ஷாபான் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிடிச்சிருக்கின்றாங்க என்ற விஷயத்தை இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறி காட்டக்கூடிய ரிவாயத் புகார்ல வந்திருக்குது. அப்ப இதுல இருந்து விளங்குது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை அடைந்தால் அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பாங்க. அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பாங்க என்றால் அர்த்தம் முழு மாதமும் நோன்பு பிடிக்கிறது இல்லை, வளமையா பிடிப்பதை விட அதிகமாக பிடிப்பாங்க. அதாவது வளமையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை பிடிப்பாங்க. அதே போல ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிற 13 14 15 பிடிப்பாங்க. அப்படி இல்லாம வேற நோன்புகள் பிடிச்சால் அதனை விட அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க. எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்துக்கு விசேட சிறப்பு என்று ஒன்று இல்லாட்டியும் இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்பை பிடிப்பார்கள் என்றது இந்த ஹதீஸ்கள்ல இருந்து விளங்குது. சரி, இப்ப நாங்க வருவோம் ஆரம்ப ஹதீஸ். ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்விக்கு நபி அவங்க பதில் கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்க நோன்பு பிடிப்பீங்க என்ற கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரீசன்களை முன்வைக்கிறாங்க, 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ذَلِكَ شَهْرٌ يَغْفَلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبْ وَرَمَضَانَ. இது எப்படியான ஒரு மாதம் என்றால் அதிகமான மக்கள் இந்த மாதத்தை மறந்துடுவாங்க. ஏன் காரணம்? இந்த மாதத்துக்கு முன்னாவது 7வது மாதம் என்னது? ரஜபுடைய மாதம். இந்த மாதத்துக்கு புற வரக்கூடிய 9வது மாதம் என்னது? ரமதானுடைய மாதம். ரஜபுடைய மாதம் என்று சொல்றது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றது. அர்பாத்துன் மின்னா ஹுரும், 4 மாதங்களை அதில் நாங்கள் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதாக குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா அதில் ஒரு மாதம் தான் இந்த ரஜத் மாதம் வைத்திருக்கிறார். எனவே ரஜத் மாதம் என்றதும் இபாதத்துக்கு ஒரு தகுதியான ஒரு மாதம், ஒரு விசேஷமா என்றால் ஏனைய மாதங்கள் செய்யறதை விட அஷ்ஹுருல் ஹுரும் நம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்பக்கூடியவனாயிருக்கிறார். எனவே அதுல ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான், அதை ஒன்று சங்கைப்படுத்துறான், அந்த மாதத்தை விசேஷமாக இபாதத் செய்யறான்னால அந்த மாதம் ஓகே. அதுக்கப்புறம் ஷாபான் மாதம் பிடிக்கக்கூடிய மாதம் வருது. அதுக்கப்புறம் ரமதான். ரமதான் என்றது இதை விட விசேஷமான ஒரு மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த நைட் ஒண்டிக்கக்கூடிய ஒரு மாதம். வைஃபான் ஹதீஸாக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்தில் ரமதான் மாதத்தில் சிறப்பு ஒன்று தான் வைஃபான் ஹதீஸ் தான். ஆனால் அதிலே கூட எப்படி வந்திருக்குது என்றால் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்த், ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்ல் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதம். சோ அந்த மாதம் வருவது. எனவே இந்த 2க்கும் நடுவுல ரஜப் ரமதானுக்கு நடுவுல இந்த ஷாபான் மாட்டிக்கொண்டதுனால மக்கள் இதுல மறந்துடுறாங்க, இந்த மாதத்தை மறந்துடுறாங்க. ஏன் இந்த மாதத்துல ரஜப் மாதத்துல நாங்க அமல்களை செஞ்சோம் அப்படி என்றுட்டு இனிமேல் வரக்கூடியது ரமதான் மாதம், அதுல அமல் செய்யணும், அதனை இது பண்ணணும் என்றதுக்காண்டி இந்த மாதத்தை மறக்கிறாங்க. எனவே அதனை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் நான் அதிகமான முறையில் நோன்பை பிடிக்கின்றேன் என்ற கருத்து முதலாவது சொல்றாங்க. 2வது கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீல் ஆமால் இலா ரப்பில் ஆலமீன். இது எப்படியாப்பட்ட ஒரு மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இடத்தில் அடியார்களுடைய அமல் உயர்த்தப்பட போகுது, அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்பட போகுது. என்னுடைய அமல் அல்லாஹ் இடத்தில் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளி ஐப்பதை விரும்புகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த மாதத்துல இருக்கிற 2வது விடயம் என்னென்றால் நபி அவங்க அதிகமாக நோம்பிடிக்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால் இந்த மாதத்தில் நாங்கள் செய்த அனைத்து அமலும் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்பட போகுது. அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முடிவு செய்ய போறான், இவர் சாலியான மனிதனா அல்லது மாற்றமான மனிதனா. அல்லாஹ் இவருடைய பட்டோலை அப்படியே ரினியூ பண்ண போறக்கூடிய, ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கணக்கெடுக்கப்படுது. எனவே அப்படியான இடத்தில் அல்லாஹ் இடத்தில் என்னுடைய அமல்கள் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளி ஐக்கணும் என்றதை நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே சங்கைக்குரிய நல்ல விளங்கிக்கோங்க, இந்த ஷாபான் மாதத்தில் அதனுடைய மாதத்துக்கு ஒரு சிறப்பு இல்லாட்டி இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நபி அவங்க தன்னுடைய அமல்களை அதிகமாக செய்திருக்கின்றார்கள். அந்த அமல்களில் விசேட அமல் தான் நோன்பு. எனவே நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், இந்த மாதத்தை
நோன்புகளை கொண்டு சிறப்புப்படுத்தணும், நோன்புகளை கொண்டு அதிகரிச்சு கொள்ளணும், நோன்பை பிடிக்கணும், அதிகமான முறையில நோன்பு பிடிக்கணும். ஏன் காரணம்னா இந்த மாதம் என்றது ஒரு பயிற்சிக்குரிய மாதம். அடுத்த மாதத்துக்கு அடுத்த வரக்கூடிய ரமலானுக்கு ஒரு பயிற்சியான மாதம் ஆகுது. எனவே இதுல அதிகமான முறையில் நாங்கள் நோன்புகளை பிடிக்கணும். இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், இந்த ஹதீஸ்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை மாத்திரம்தான் அதிகமாக செஞ்சனா இல்லை, ஏனி அமல்களையும் அதிகமான முறையில் நபி அவங்க செஞ்சாங்க. அதே போல நாங்களும் நோன்பை மட்டும் இன்டென்ஷனா வச்சுக்கொண்டு நோன்பை மட்டும் தான் நாம் பிடிப்போம். இரவுலே முழிச்சிருந்து சஹரா செஞ்சுட்டு சுபம் இல்லாம படுத்தேன்னா நீங்க நோன்பு பிடிக்கிறத விட சுபோ சொல்வது சிறந்தது. எனவே நோன்பு மட்டும்தான் அமல்ன்றதை நினைவு வச்சுக்கொள்ளக்கூடாது. அதிகமான முறையில குர்ஆன் ஓதலாம், அதிகமான முறையில சதக்கா கொடுக்கலாம், அதிகமான முறையில ஜிக்ர் செய்யலாம். இதெல்லாம் செய்ததான் உங்களுக்கு இந்த நோன்பு பிடிக்கிறதுனால குர்ஆன் ஓதுறதுக்கு, ஜிக்ர் செய்யறதுக்கு, ஏனைய அமல்கள் செய்யறதுக்கு தடுக்கிறதாக ஆகும் என்றால் அந்த நோன்பு பிடிக்கிறதை விட மத்த அமலை செய்யறது சிறந்தது. அதையும் விளங்கிக் கொள்ளணும். அப்படி இல்லாம நோன்பு நபி அவங்க அதிகமா பிடிச்சிக்கிறாங்கன்றதுக்காக நோன்பை பிடிச்சிட்டு தூங்கி எந்த ஒரு சுண்ணத்தும் தொழுவது இல்லை, ஃபர்லான தொழுகையும் டைமுக்கு தொழுவாம அப்படி இருந்துட்டா அது எல்லாத்தையும் செய்யறது நோன்பு பிடிக்கிறதை விட சிறந்தது என்றதையும் விளங்கிக்கோங்க. எனவே இந்த மாதிரி கூடிய மிக முக்கியமான விஷயம் தான் அதிகமான முறையில நோன்பு பிடிக்கிறது என்றதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னது? ரெண்டாவது இந்த மாதத்துக்கு நாங்கள் செய்யணுமான விடயம் தான் இஸ்திஅதாத் பண்ணிக்கொள்ளணும். ரமலானுக்காக வேண்டி எங்களையே ஆயத்தம் செய்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி ஒரு திட்டத்தை போட்டுக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி குறிய அமல்களை நாங்கள் இப்ப செய்ய ரெடி ஆகிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்தது ரமலானுக்கு முதல் இந்த ஷாபான்ல என்ற காரணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா ரமலான் மாதம் என்றது முழு நோன்பு பிடிச்சுதான் ஆகணும். அதுல எக்ஸ்கியூஸ் பண்ணப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது, ஆனால் அது இல்லாம நாங்கெல்லாம் பிடிச்சுதான் ஆகணும். இந்த மாதத்துல 3 நாள் பிடிச்சி 4வது டயர்ட் ஆகின்னு விடலாம், ஓகே, இது சுன்னத்தான நோன்புகள். ஆனால் ரமலான்ல அப்படி முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட ஷரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் இருந்தா மட்டும்தான் நோன்பை விடலாம். அப்ப அப்படி கூடிய நேரத்துல நான் எனக்கு நினைச்ச போக்குல ரமலான்ல நோன்பு விடலாமான்னு கேட்ட முடியாது. எனவே அதுக்கு ஒரு பயிற்சியா தான் நோன்பு பிடிக்கிறதாய்க்கட்டும், இபாதத் செய்யறதாய்க்கட்டும் ஒரு பயிற்சியா வருது. நாங்க இந்த மாதத்தை சரியான முறையில் பயிற்சி பண்ணினோம் என்றா தான் ரமலான்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ் மூலமாக தௌஃபீக் செய்யப்படக்கூடிய அந்த ரமலானை சரியான முறையில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற சொர்க்கத்திற்குரிய மன்னிப்பு உள்ளாக்கப்பட்ட, அதே போன்று நரகத்தினுடைய விடுதலை பெற்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டங்களா ஆகும். இது உலக ரீதியாக நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கு நேரத்தோடு இருந்து ஆயத்தம் செய்வாங்க, அப்படித்தானே? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 2023 அல்லது 24 ஃபுட்பால் மேட்ச் நடக்குது இதுல கத்தார்ல. அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முதல்ல நம்ம ஆயத்தம் ஆகுறாங்க. சரி, கத்தாரை விடுவோம். இப்ப நாங்க இருக்கணும் சவுதியில 2035 ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு இப்பயிலேருந்தே அதுக்குரிய ஆயத்தங்கள் செஞ்சு கொண்டு தான் வராங்க. தேவையான எந்த அளவுக்குன்னா கிரவுண்ட் இல்லாட்டி கிரவுண்டை கெட்ட ரெடி ஆகுறாங்க, அந்த கிரவுண்டில் வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிகளை கூட்டுறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. செய்யக்கூடிய நோக்கம் என்னது? இந்த நாட்டினுடைய அரசன் போய் அந்த மேட்ச்ல அடிக்க போறானா, அல்லது அவரோட சொன்ன மந்திரிகள் போய் விளையாட போறான்ட்டா இல்ல, விளையாடுற பிளேயர்ஸ் மாதிரி அந்த 10-15 பேருக்குள்ள தான் விளையாட போறாங்க. ஆனா இவ்வளவு செலவழிச்சு இப்ப ஆயத்தம் என்ன நடக்குது என்றால், இந்த ஆயத்தத்தை கொண்டு, இந்த இஸ்திஅதாத்தை கொண்டு, இந்த அவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சியை கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்கிறாங்க. இந்த மேட்ச் நடந்து முடியக்கூடிய நேரத்துல இவங்களுக்குரிய பெயர்கள் உலகத்திலுமே பரப்புது. இன்றைக்கு நான் கத்தார்ட இதுல பார்த்தேன் தானே, கத்தார்ட மேட்ச் முடிஞ்சதோட எவ்வளவு பெரிய, அதுவும் முஸ்லிம் கம்யூனிட்டி இடத்துல எவ்வளவு பெரிய நன்மைகள் பெற்று பேர்கள் இதாச்சு. இப்படி எல்லாம் வச்சாங்க. எந்த ஒரு இதுலையுமே ஆரம்பிக்கப்படக்கூடிய இடத்துல ஃபுட்பால் மேட்ச்ல பாட்டும் கூத்தும் ஆரம்பிக்கப்படும். ஆனால் இந்த டீம் அந்த மேட்ச் நடக்குது எப்படி? குர்ஆன்களுடன், அல்லாஹ்க்கு பொருத்தமான வசனங்களுடன், நபி அவர்கள் காட்டின வழிமுறையின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதப்பட்டு கலாமை ஓதப்பட்டு ஆரம்பிக்கப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அதுக்கு போட்டிருப்பாங்க. அந்த திட்டத்தினுடைய பிரதிபலம் இம்பாக்ட் என்ன நடக்குது? மேட்ச் முடிஞ்சோன்னு விளங்குது. இதே போலத்தான் நாங்க எங்கள்ட ரமலானுக்கு இப்ப செய்யக்கூடிய ஆயத்தம் தான் எங்களே உண்மை ஒரு 3.5 கிழமை இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரமலானுக்கு நாங்க அதுக்கு பிறகு வந்து ஆயத்தம் பண்ணினா அது ஒரு நாள் வெற்றி வேணும். ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகின பிறகு இவர் யோசிக்கிறார், அல்ல இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ட் ஆகிச்சு, இன்னைக்கு இன்னொரு 10-15 புத்தகத்தை கூட்டிச்சு, இன்னைக்கு இப்படி செஞ்சேன்னா சரி வராது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதே போல ரமதான் ஸ்டார்ட் ஆகும் போதே அதுக்குரிய ஆயத்தங்கள். அதுக்காகவே நாங்க இப்ப இருந்தே கொஞ்சம் நோன்பு பிடிச்சு பழகுறது, எங்களோட குர்ஆன்களை இபாதத்களை ஸ்டார்ட் ஆக்குறது இப்பல இருந்து ஸ்டார்ட் ஆக்குறது. எந்த அளவுக்குண்டா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த ரமலானுக்கு முன்னாடி பிடிக்கக்கூடிய நோன்பும் ரமலானுக்கு புறவு ஷவ்வால்ல பிடிக்கக்கூடிய அந்த 6 நோன்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய அந்தஸ்து சொன்னால், 5 நேரம் தொழுகை இருக்குது. இந்த 5 நேரத்துக்கு தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரவாத்திபுகளான தொழுகைகள் இருக்குது. அதாவது முன்பின் சுன்னத்துகள் சொல்லுவோமே, இதனுடைய அந்தஸ்துன்னு சொல்லப்படுது. இதனுடைய அந்தஸ்து, இந்த அந்தஸ்து இருக்குது. இந்த தொழுகைக்கு முன்னால பின்னால தொழக்கூடிய சுன்னத்துகள் ஏனைய சுன்னத்துகள், சுன்னத்தான முத்தலக்கான சுன்னத்துகளை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. காரணமே, இந்த தொழுகைகள் இருக்குது. எங்களை ஃபர்ல்ல ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் இந்த சுன்னத்தான தொழுகையை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அடைப்பான். அதாவது எங்களை ஃபர்ல்கள்ல தொழுகைகள் ஏதாவது குறைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல இந்த சுன்னத்தான தொழுகையை கொண்டு அந்த இடத்துல அடைப்பான். அதே போலதான் இந்த ரமலானுக்கு முன்னாடி ஷாபான்ல நாங்க ஏதாவது நோன்புகளை பிடிக்கிறதும், ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாதம் 6 நோன்புகளை பிடிக்கிறதும், இந்த ரமலானுடைய ஏற்படக்கூடிய சில குறைகளை ஏற்படக்கூடிய மனிதன் நிச்சயமாக குறைகள் நடக்கும். வாயின் மூலமாக, கண்ணின் மூலமாக, பேச்சின் மூலமாக. நோம்புன்னு சொல்ல வெறும் தின்னாம குடிக்காம மட்டும் இருக்கிறது இல்லை, வெள்ளங்கத்துல அதேன்றதுக்கு அது எத்தனையோ விஷயங்கள் உள்ளடக்கியது. சோ குறைகள் நடக்கூடிய நேரத்துல இந்த ரமலானுக்கு முன்னால் பிடித்த நோன்பும் அதுக்கு பின்னால் பிடிக்கக்கூடிய ஷவ்வால்ல பிடிக்கக்கூடிய நோன்பும் அந்த குறைகளை, அந்த நோம்பில் ஏற்பட்ட ரமலானில் ஏற்பட்ட குறைகளை அடைக்கக்கூடியதாகி, எனவே ஏனைய காலங்களில் நோன்பு பிடிப்பதை விட ரமலானுக்கு முன்னால் ஷாபான்ல பிடிக்கக்கூடிய நோன்பும் ரமலானுக்கு பிறகு ஷவ்வால்ல பிடிக்கக்கூடிய நோன்பும் ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தின் அந்தஸ்தை பெறக்கூடிய நோன்பாக ஆகுதுன்னு சொல்றாங்க. எனவே நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், இந்த ரமலான் மாதத்துக்கு முன்னாடியே இந்த நோன்புகளை கொஞ்சம் பிடிக்கணும். அதே போல இபாதத்களை செஞ்சு பழகணும். இந்த ரமலான் மாதத்துல ஒரு மிக குர்ஆனை எடுத்து ஓதினத்தோட 1வது நாள் 1 ஜுஸு, 2வது நாள் 3/4 ஜுஸு, 3வது நாள் 1/4 ஜுஸு, 1/2 ஜுஸு போயிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டுருவாங்க. இல்ல, இப்ப இருந்து ஒரு திட்டத்தை நாங்க போட்டுக்கொள்றது, ஸ்ட்ராட்டஜி என்றுமாய் ஒரு திட்டத்தை நாங்க போட்டுக்கொள்றது. இவ்வளவு ஓதுவன், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஓதுவன், அதை இப்பல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்துக்கு நான் சிக்ர செய்வேன், அதை இப்பல இருந்து செய்யறது. செய்தால் ரமலானை உள்ளுக்கு அடையக்கூடிய நேரத்துல எங்களுக்கு எல்லாம் லேசியாகும். அதுக்காக வேண்டிதான் இந்த ஷாபான் மாதத்தை நாங்க ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு திட்டத்தை போடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடித்தளமா இந்த மாதத்தை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். எனவே இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 2வதாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு திட்டம் போடுறதுக்கு ரமலானுக்கு ஒரு ஆயத்தமாகக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கிக்கிறான்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எந்த அளவுக்கு என்றாக்க ஸலஃபு ஸாலிஹீன்கள், முந்திய பெரியார்கள் சாலிஹீன்கள் என்ன செய்வாங்க என்றால், இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னாடியே தன்னினுடைய இருக்கக்கூடிய எல்லா இபாதத்தையும் இந்த ஷாபான் மாதத்திலே எல்லா இருக்கக்கூடிய வேலைகளையும் நிப்பட்டிட்டு இந்த ரமலான் மாதத்தை நான் எப்படி அடையணும், அதுக்கு என்ன திட்டம் போடணும் என்றதுக்குரிய முயற்சி செய்வாங்க. சிலவர்கள் மிகப்பெரிய கடைகளை வைத்து நடக்கக்கூடிய சாலிஹீன் செலவு சாலிகளும் இருந்தாங்க, பெரியார்கள் இருந்தாங்க. அவங்க கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. கேட்டதுக்கு சொல்லுவாங்க, இல்ல எனக்கு நான் இப்பல இருந்து நான் திட்டத்தை போட்டு போன ரமலான் எப்படி அடையணும் என்று அதுக்குரிய இது செய்வாங்க. இன்னும் சிலர்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு கொடுத்து கொண்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. மாணவர்கள் சொல்லுவாங்க, இந்த காலம் என்னுடைய ரமலானுக்கு நான் ஆயத்தம் செய்யக்கூடிய காலம். எனவே ரமலானுக்குரிய ஆயத்தத்துல மிக முக்கியமானதான் ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே அந்த மாதத்தில் நான் குர்ஆனை அதிகமாக ஓதணும் என்று குர்ஆனுக்காக வேண்டிய ஹதீஸ் கிரந்தங்களை கூட படிச்சு கொடுத்து நிப்பாட்டிட்டு குர்ஆனுக்காக வேண்டி ஆயத்தம் செய்வாங்க இந்த மாதத்தை விளங்கிக்கோங்க. எனவே அப்படியான ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம், அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும். 3வது விஷயம்தான், இந்த மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கியாமத் நாளில் கேட்கப்படக்கூடிய அப்படியான ஒரு பொறுப்புல உண்டு தான் எங்கட பிள்ளைகள், எங்கட மனைவிமார்களுக்கு. அது ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், மனைவிமார்களாகட்டும், யாருக்கா இருந்தாலும் நாங்க தான் பொறுப்பு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சில நேரம் போன வருஷம் நோன்புகள் என்னுடைய மகன் என்னாவது ஒரு பிரச்சனை நடந்து சோம் இல்லாம போயிட்டு விழுந்து என்ன நடந்து அவருக்கு ஒரு 3 நாள் நோம்பு மிஸ் ஆயிடுச்சு. இதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதான் பெண்கள். அவங்களுடைய பீரியட் காலம், அவங்களுடைய சில பிரச்சனையின் காரணமாக சில நோன்புகள் விடுபட்டு. எனவே அந்த நோன்பை கடைசியாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி பிடிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஷாபான் மாதம் என்பதை வேணுங்க. எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களோட மனைவி கிட்ட நாங்க கேட்கணும், நீ உண்ட போன வருஷம். ஏன்னா கட்டாயமா அவர் பெண்ணா இருந்தா அவருக்கு நோன்பு 1 மாசத்துக்கு பூர்த்தியா பிடிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அப்ப அவ எத்தனை நோம்பு விட்டாவோ அத்தனை நோம்பு பிடிச்சிட்டியாமான்னு கேட்கறது எங்கட பொறுப்பு. இந்த பொறுப்பை பத்தி அல்லாஹ் கியாமத்துல நான் கேட்பான். வெறுமனே காசு அனுப்புறது மட்டும் நோக்கம் இல்ல, வெறுமனே அவங்களோட தேவை எங்கேருந்து வாங்க அதை செஞ்சுட்டியா இது செஞ்சுட்டியா ரமலானுக்கு அதை வாங்கிட்டியா இதை வாங்கிட்டியான்னு சொல்றது மட்டும் நோக்கம் இல்ல. மாற்றமாக இந்த பொறுப்பை நாங்க செய்யறதும் கட்டாயமாகி. எனவே நாங்க இதை நாங்க செய்யணும். எங்களுடைய குழந்தைகள் கிட்ட எங்களை கேட்க வைக்கமா, எங்களை பெண் குழந்தைகள் கிட்ட மனைவியை போட்டு கேட்கணும், அவ இந்த நோம்பை பிடிச்சிட்டாவா அவட முடிஞ்சான்றதை நாங்க செய்ய வச்சு கொள்ளணும் என்றதை விளங்குவோம். ஏன்னா இது பொறுப்பு எங்கட. ஒவ்வொரு ஆண்களும் கியாமத்தினால கேட்கப்பட போறீங்க. இது கடைசி நோம்பு, கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாசம் இதாகினா அடுத்த ரமதான் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தங்கட காரணத்துடன் நோம்பை விட்டு அவர் அடுத்த ரமதான் வரைக்கும் பிடிக்கலாட்டி அந்த ரமதானை பாவியாக, ஒரு மிகப்பெரிய பாவியாக, பாவம் செஞ்சவராகத்தான் அந்த ரமதான் அடைகிறார் என்று விளங்கும். எனவே இந்த பரக்கத் பொருந்திய ரமதானை அடையக்கூடிய நாங்க ஒரு பாவிகள் என்ற ஃபாசிக் என்ற பெயரோட நானும் என் குழந்தைகளோ என் மனைவியோ அடையணுமா இல்லையான்றதை இந்த நிமிஷத்துல இருந்து முயற்சிங்க. ஆனால் ஒரு பெண் அவரை தக்க காரணத்தினால் அவருடைய நோம்ப அவர் இந்த இதுவரைக்கும் பிற்படுத்தினா அசுரத் அது பாவம் இல்லையான்னு கேட்டா இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்களை பொறுத்தவரை எக்ஸ்கியூஸ் ஈக்குது. ஏன் காரணம் என்றா அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த நோன்பு மிஸ் ஆகும் தானே, அவங்களுக்கும் பெண்ணே அவங்களுக்கு மிஸ் ஆகின நோன்புகளை அந்த ரமதான் மிஸ் ஆகின நோன்பை இந்த ஷாபான் வந்துதான் பிடிப்பாங்க என்பதாக வந்து காரணம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு அதிகமாக வாரதுனால நான் அவர்களுடன் சந்தோஷமா இருக்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி என்ன செய்வேன், நான் நோன்புகளை பிடிக்க மாட்டேன். எதுவரைக்கும் என்றால் இந்த ஷாபான்ல தான் நான் அந்த நோன்பை பிடிப்பேன் என்பதாக கூறுறாங்க. எனவே ஒரு பெண் அவ இதுக்கு முன்னாடி நோன்புகளை பிடிச்சு இந்த 10 மாசமும் பிடிக்கலன்னா இந்த 11வது மாசம் அவ பிடிக்கிறான்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிடிக்கலாம். அதனால அவங்க சொல்லுங்க, இல்லை இவ்வளவு நாள நான் பிடிக்கல தானே, இவ்வளவு 10 மாசமும் நான் பிடிக்கல, இந்த மாசத்துல திடீரென்னு எனக்கு பிடிக்கலுமா அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும்? அவன் நினைப்பா சொல்லணும் இப்படி பிடிக்கிறது கூடுமா கூடாதா அப்படின்னு. இல்ல, இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க இந்த மாசம் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. அது உங்களோட பெண் குழந்தை ஆயிக்கட்டும், மனைவி ஆயிக்கட்டும், ஏன் எங்களோட நோயின் காரணமாக எங்களோட வாப்பாவாய்க்கட்டும் அல்லது எங்களோட சகோதரர்கள் ஆயிக்கட்டும், எங்களுடைய மகன் ஆயிக்கட்டும், அவங்களும் நினைவு காட்டுங்க. போன மாசம் 3 நோம்பு சோம்பு இல்லாம ஹாஸ்பிட்டல் இப்படி நடந்து பிடிச்சிங்களான்னு கேளுங்க. அது ஞாபகப்படுத்துறது. நீங்க நினைவு காட்டுங்க. நினைவு காட்டுறது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே